நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க வர வேண்டாம்னு நினைச்சாலும் அபிஷேக் விட மாட்டான். அதான் சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டோம். அது ஒண்ணும் இல்ல, போன முறை வந்தப்ப அபிஷேக் கல்பனா கிட்ட சரியா பேசலையா, அதனாலதான் இப்ப கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறான். ஒன்னும் இல்ல ஆண்டி, கல்பனாக்கு ஃபோன் பண்ண தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். வீட்ல இருந்து யாரையாவது நீ கூட்டிட்டு போ, இல்ல நான் உன் கூட வரேன். ஐயோ என்னம்மா நீங்க, நானே போயிட்டு வந்துடுறேனம்மா. நீங்க கூட்டிட்டு போய் வரதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? கடவுளே, கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் இப்படி அவசரப்பட்டுட்டாங்களே. ஐயோ, சித்ரா, ஆபீஸ்ல இருந்து எங்க எல்லாரையும் உடனே வர சொன்னே, என்ன விஷயம்? சாஸ்திரிகளை வர சொல்லியிருக்கேன் மாமா. கல்யாண விஷயம் பேச வேண்டியிருக்கு. அதான் அடுத்த மாசம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அப்புறம் என்ன? வணக்கம் 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 வணக்கம். வாங்க. மன்னிக்கணும், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் எனக்காக தான் காத்துட்டு இருக்கீங்களா? வாங்க, நீங்க இல்ல நீங்க உட்காருங்கம்மா. இல்ல நீங்க உட்காருங்க. வணக்கம்மா. அம்மா, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயமா? சாஸ்திரிகளே, நீங்க கல்யாணத்துக்கு 2 முகூர்த்தம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமாம்மா. அதுல முதல்ல வர முகூர்த்தத்துக்கே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. முன்னாடியே வா. வெரி குட், வெரி குட். சித்ரா, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்றீங்க, என்ன ஆச்சு? கல்பனா நம்ம வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அவ கல்யாணத்தை நல்லா பண்ணணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். அப்படி இருக்கும்போது எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னு சொல்றியே? மாமா, நான் காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, என்ன காரணம்னு சொல்லு. காலையில எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. வர மாசம் என் அப்பாவோட திதி இருக்கு. அதுக்காக கல்யாண தேதியை மாத்தி வைக்கணுமா? கல்யாணத்தை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதை விட்டு சீக்கிரமா வச்சா என்ன அர்த்தம்? நான் நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு ஒண்ணு சொல்லலையே. ஏற்கனவே முடிவு பண்ண தேதியை விட 1 வாரம் முன்னாடி வைக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க சாஸ்திரிகளே? ஏற்கனவே உங்களுக்கு 2 தேதி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். நீங்க அடுத்த மாசத்துல வர தேதி ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த தேதி வேண்டாங்கிறீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல,
ஒரே வாரத்துல கல்யாணம் வைக்கிறதுனால வைக்கலாம், அதுக்கு கூட தேதி இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சாஸ்திரிகளே, நாளைக்கே நாகராஜ் வீட்டுக்கு போய் அடுத்த வாரமே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நீங்களும் வாங்க. கண்டிப்பா வரேம்மா. அம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேம்மா. சரி, வரேம்மா. வாங்க. வரேம்மா. ஆ, வரேன். வாங்க. வாங்க. சித்ரா, நான் என்ன சொல்ல நீங்க வரேன்? எதுவும் சொல்ல வேண்டாம் மாமா. அடுத்த வாரம் கல்யாணம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு அனுசூயா வீட்டுக்கு நாம போறோம், அவ்வளவுதான். என்ன பண்றது? ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினைச்சா இங்க என்னென்னவோ நடக்குதே. இனிமேலும் நான் சும்மா இருந்தா அபிஷேக் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. ஹலோ தினேஷ், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு தோணுது. ஐயோ, ஏன் கல்பனா அபசகுணமா பேசுற? அப்புறம் அடுத்த மாசம் கல்யாணம்னு சொன்னவங்க அடுத்த வாரமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ, ஏன்? தெரியல தினேஷ். இங்க பாரு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சா அட்லீஸ்ட் அவங்களாவது கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே தலைகீழ நடக்குது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இப்பவே எங்கேயாவது ஓடி போயிடலாம் தினேஷ். ஏய், இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் அத்லட்டிக்கு பிறந்தவ மாதிரியே ஓடி போயிடலாங்கிறா. ஹலோ தினேஷ். ஆ, ஆ, கல்பனா, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல. நாம ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது பண்ணிடலாம். கல்பனா, நீ எதை பத்தி கவலைப்படாத. ஒரு நல்ல ஏற்பாடோட நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே? ப்ளீஸ் தினேஷ், சீக்கிரம் ஏதாவது பண்ணு, இல்லனா நான் செத்தே போயிடுவேன். டோன்ட் வரி கல்பனா, கண்டிப்பா கூப்பிடுறேன். பாய். செத்துருவேங்கிறா. இந்த பொம்பளைங்களுக்கு இதுவே வேலையா போச்சுப்பா. சம்பந்தியம்மா, அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னீங்க, இப்ப திடீர்னு அடுத்த வாரமே வச்சுக்கலாம்னு சொல்றீங்களே, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அடுத்த மாசம் எங்க அப்பாவுக்கு தேதி, அதனால தான் கல்யாண தேதியை மாத்திட்டோம். ஓ, அப்படியா? ஓஹோ. இந்த தேதியை விட்டா வேற நல்ல நாள் கிடையாதுன்னு தோணுச்சு. அதனால தான் நாங்க இந்த முடிவு எடுத்தோம். நாளைக்கே கல்யாணம் கூட நான் ரெடி ஆண்டி. அபிஷேக் எப்போ இப்படிதான். என்ன அவசரம் பாரு. சாஸ்திரிகளே, நல்ல நாள் குறிச்சு கொடுங்க. சரிங்கம்மா, நல்ல நாள் பார்த்துறேன்.
இந்த மாசம் 24ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டா பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சரி, நீங்க சொன்ன தேதியிலே வச்சுக்கலாம். சரிங்கம்மா. என்ன சரிதானே? சரிங்கம்மா. சாஸ்திரிகளே, இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கண்டிப்பா செஞ்சு கொடுத்துறோம்மா. கல்பனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ தினேஷ், அந்த ரிப்போர்ட்டை நான் கிழிச்சு போட்டுட்டேன். என்னது? ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டியா? ஏன் அப்படி பண்ண? இல்ல தினேஷ், சீதா அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருந்தா, அதனால உடனே அவகிட்ட இருந்து வாங்கி கிழிச்சு போட்டுட்டேன். சீதாவுக்கு தான் படிக்க தெரியாதுன்னு உனக்கு தெரியாது? ஐயோ, சாரி 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 தினேஷ், ஏதோ டென்ஷன்ல கிழிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணட்டும் தினேஷ்? உங்க அம்மா அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டாங்க, அது போதும் நமக்கு. இப்ப நீ என்ன பண்ற? என்ன பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லணும். அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் நாம முடிவெடுக்க முடியும். இங்க பாரு, அம்மா முன்னாடி நின்னு பேசுறதுக்கே நான் ரொம்ப பயப்படுவேன். இதுல நான் எப்படி உன்னை பத்தி சொல்றது? இப்படி பயந்தா அப்புறம் நமக்கு கல்யாணமே நடக்காது. ஐயோ, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சினா உங்க அம்மா கிட்ட பேசு, இல்லனா அப்படியே விட்டுரு. ஐயோ தினேஷ் தினேஷ், ஒரு நிமிஷம். சரி, நீ சொன்ன மாதிரியே நான் செய்றேன். குட். உங்க அம்மா கிட்ட பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கால் பண்ணு. ஓகே? ஓகே, பாய். தினேஷ், உன் பால் தப்பாதுடா. கல்பனா, ஹே, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது என் ரூமுக்கு வராதீங்கன்னு? அத்தை உங்ககிட்ட பேசணுமா, அதான் வந்தேன். ஹலோ அம்மா. ஹலோ கல்பனா, ரொம்ப நேரமா உன் போனுக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பிஸின்னு வருது. இல்லம்மா, நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேம்மா. என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. ஓ கல்பனா, இரு ஒரு நிமிஷம். உன் அத்தை உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. இரு, போன் அவங்க கிட்ட கொடுக்குறேன். இந்தாங்க. பேசுமா. ஹலோ கல்பனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கு. இப்பதான் கல்யாண தேதி முடிவு பண்ணிருக்கோம். ஆமா, உனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, இப்ப எப்படி இருக்குமா? இப்ப பரவாயில்ல. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. உன் ஹெல்த்த பாத்துக்கமா. சரிங்க அத்தை. சரி, பாய். உங்க பொண்ணுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். முகூர்த்த தேதி முடிவு பண்ணிட்டாங்களா? ஏன் முடிவு பண்ணிட்டா நான் இங்கிருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க. முதல்ல இங்கிருந்து போங்க. ச்சே. இவ வேற கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டாங்களா, அதே இதுன்னு கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். ச்சே. இவங்க கல்யாண தேதி முடிவு பண்ணல, எனக்கு காரியத்துக்கு தேதி தான் முடிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நல்லபடியா தேதி குறிச்சு முடிச்சாச்சு. கல்யாணத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட வேண்டியது. அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, போயிட்டு வா. அப்ப நாங்க வரோம். போயிட்டு வரோம் தேவராஜ். போயிட்டு வாங்கம்மா. ஓகே, போயிட்டு வரோங்க. ஆமா.
சித்ரா, முகூர்த்தம் வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட முடியுமா? பானுமதிக்கு உடம்பு சரியில்லைன்னு பிரியா காலையிலே அங்க போயிட்டா. நான் ஃபோன் பண்ணி விசாரிக்கட்டுமா? ஹலோ ஹலோ, பானுமதியா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பிரியா சொல்லியிருந்தா. இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்கேன். இப்பதான் கல்பனாவோட கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரோம். பிரியா எப்படி இருக்கா? பாவம், அவ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கா. சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவா. அப்படியா? சரி, உடம்ப பாத்துக்க. நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க. இவ ஒருத்தி, உங்க அத்தை சுமித்ரா தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு விசாரிக்க ஃபோன் பண்ணாங்க. உங்க அத்தை ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி, யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டே இருப்பாங்க. ஆமா, அந்த கல்பனா கல்யாணத்தை எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா செய்ய போறாங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த சித்ரா தேவியோட அப்பாவுக்கு திதி வருதாம், அதனால சீக்கிரமா வைக்கிறாங்க. எனக்கு என்னமோ வேற விஷயம் இருக்கிற மாதிரி தோணுது. ஆமா, அந்த கல்பனா விஷயத்துல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கா. டெஸ்டா? அத நினைச்சு அந்த சித்ரா தேவிக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. நீ சொல்றத பார்த்தா ஏதோ கசமுசா நடந்திருக்கு பிரியா. இது பாரு, அம்மாவுக்கும் மகளுக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கணும். இனிமே நீ அவங்கள க்ளோஸா வாட்ச் பண்ணு, விஷயம் என்னன்னு தெரியும். சரிம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு கெட்டது நடந்தா ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. என் கையில காயம் பட்டுடுச்சுன்னு எல்லாரும் கலங்கி நிக்கிறாங்க. ஆனா இந்த காயம்தான் அவரை என் கூட சேர்த்து வச்சிருக்கு. அவர் இப்படியே என் மேல பாசமா இருப்பாருன்னா, கடவுளே, இந்த காயம் சீக்கிரம் ஆற வேண்டாம். ஐயோ, ராம் போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோ? சரி, மெதுவா போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். சீதா, அக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஒன்னும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லாமலா எவ்வளவு சந்தோஷமா இருக்க? சொல்லு. ஒன்னும் இல்லக்கா. அது சரி, என் தங்கச்சி சந்தோஷமா இருக்காளே,
அத கேட்டு நாமளும் சந்தோஷமா இருக்கலாமேன்னு கேட்டேன். நீ சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம், விடு. இனிமே நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். அக்கா, என்னக்கா நீங்க? நான் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? சொல்லு. அக்கா, அது அது வந்து சொல்லு. அவரு மனசு மாறிட்டு வராருன்னு நினைக்கிறேன். அவர்னா யாரு? அவருனா வேற யாருக்கா? யாரு? ராமா? ம். அவரு முன்னை விட இப்போ என் மேல ரொம்ப பாசம் காட்டுறாருக்கா. அவருக்கு போக போக என் மேல பாசம் வருதுன்னு நினைக்கிறேன். அத அவரே சொன்னார உன்கிட்ட? அவரு சொல்லலக்கா. ஆனா பட்டாசு வெடிச்சு என் கையில காயம் ஆனதுல இருந்து என்கிட்ட அவரு கோவமே காட்டுறதில்ல. நான் ஏதாவது வேலை செஞ்சா இந்த மாதிரி நேரத்துல ஏன் வேலை செய்யணும், போய் ரெஸ்ட் எடுக்க கூடாதா அப்படின்லாம் கேக்குறாரு. என்னை பத்தி இது வரைக்கும் எதுவுமே யோசிக்காதவரு இப்போ இப்படிலாம் கேட்கும்போது பாசம் இருக்குன்னு தான்க்கா தோணுது. அதான்க்கா. சீதா, இது வரேன். அத்தை கூப்பிடுறாங்க, நான் வரேன். அடி சீதா, நீ சந்தோஷமாவா இருக்க? இந்த சந்தோஷம் எவ்வளவு நாளைக்கு நீடிக்குதுன்னு நானும் பாக்குறேன்.